வணக்கம். உயர்ந்து எழக்கூடிய அலைகளை கடலில் நம்மால் காண முடியும். ஆனால் அத்தகைய அலைகளை ஒரு குளத்துலேயோ ஆற்றுலையோ இல்லை ஏரியிலையோ பார்க்க முடியறதில்லை. இதற்கு என்ன காரணம்? பள்ளி பருவத்தில் நாம் படித்தது தான், சந்திரனுக்கும் பூமிக்கும் இடையான ஈர்ப்பு விசை தான் கடலில் அலைகள் தோன்றுவதற்கு காரணமாக அமைகிறது. ஆனால் இதை மேலோட்டமாக சொல்கிறோம். இன்னும் ஆழமாக புரிஞ்சுக்கணுன்னா நியூட்டனுடைய ஈர்ப்பியல் விதியை பயன்படுத்தணும். சந்திரன் பூமியின் மீது செலுத்துகின்ற ஈர்ப்பு விசையானது தூரத்தை பொறுத்து மாறுபடும். தூரம் அதிகரிக்க அதிகரிக்க ஈர்ப்பியல் விசையினுடைய மதிப்பு குறையும். இப்போ சந்திரனுக்கு மிக அருகில் உள்ள கடல் நீர் அதிக அளவு ஈர்ப்புக்கு ஆட்படும். ஆனால் சந்திரனிலிருந்து மிக தொலைவில் உள்ள கடல் நீரானது மிக குறைந்த அளவு ஈர்ப்புக்கே ஆட்படும். அப்போ இந்த ஈர்ப்பு விசையில் ஏற்படக்கூடிய மாறுபாடு கடல் நீரினுடைய இடப்பெயர்ச்சிக்கு காரணமாக அமைந்துவிடும். அத்தகைய கடல் நீர் இடப்பெயர்ச்சி தான் அலையாக உணரப்படுகிறது. நமக்கு தெரியும், கடல் பறந்து விரிந்ததுன்னு. அதனால் அத்தகைய ஈர்ப்பியல் மாறுபாட்டை அங்கே நாம் உணர முடியும். ஆனால் ஆறு, ஏரி, குளம் இதெல்லாம் பரப்பு மிகச்சிறியதாக உள்ளது. அங்கே அந்த ஈர்ப்பியல் மாற்றத்தை நம்மால் உணர இயலாது. ஈர்ப்பியல் விசை சமமாக தான் இருக்கும். இந்த காரணத்தினால தான் கடலில் அலை ஏற்படுது. ஆனால் ஆறு, குளம் மற்றும் ஏரிகளில் அலைகள் தோன்றுவதில்லை. இன்னொரு கேள்வியை நாம் எழுப்பலாம். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் கடல் அலைகள் சீற்றம் மிகுந்ததாக இருக்கிறது. இதற்கு காரணம் என்னென்னா, அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் பூமி, சூரியன் மற்றும் சந்திரன் இந்த மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்கும். ஏற்கனவே சந்திரன் பூமியின் மீது ஈர்ப்பு விசையை செலுத்துது. இப்போ அதோட சூரியனும் சேர்ந்துக்கும். அப்போ தொகுபயன் விசையின் காரணமாக கடல் அலைகள் சீற்றத்தோடு எழும். இப்படி தான் இதை நாம் புரிஞ்சுக்கணும். பாருங்கள், இயற்பியலினுடைய தத்துவங்கள் எப்படியெல்லாம் இயல்பு வாழ்க்கையில் செயல்படுதுன்னு. நன்றி, வணக்கம்.